எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்பு உறவுகளே, ரொம்ப அன்பு உறவுகள் நம்மகிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஐயா எதிரிகள் தொல்லை தாங்க முடியல, அவங்களுடைய அநியாயம் அட்டூழியம் ரொம்ப அதிகமாகி போச்சு, பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த அளவுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, தொழில் ரீதியாக தொல்லை கொடுக்குறாங்க, ஒரு சின்ன வேலை ஆரம்பித்தேன் வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டணும், ஒரு வழிமுறை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அன்பு உறவுகளே, உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும், சரிங்களா? நியாயம் இல்லை அப்படின்னா திருப்பி உங்களுக்கு தான் அது வரும். உண்மையில் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, மன ரீதியாக அழுத்தம் கொடுக்குறாங்க, உங்களை ஒவ்வொரு நாளும் அழுக வைக்கிறாங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை செய்யும். இங்கே பாருங்கள், இந்த எலுமிச்சம்பழம் தான் அது. பௌர்ணமி அமாவாசை உங்கள் வீட்டிலே ஒரு விளக்கு கொளுத்தி மேற்கு நோக்கி உட்காந்துக்கிறது, மேற்கு திசை பார்த்தவாறு உட்காந்துக்கிறது, சிவபெருமானை வேண்டி மனசில் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இங்கே பாருங்கள், எலுமிச்சம்பழத்தை இப்படி கையில் வச்சுக்கிறது, நடுப்பகுதியில் இருக்கா, 2 கைக்கு நடுவில் இருக்குது, இப்படி வச்சுக்கிறது. வச்சுட்டு அவங்களுடைய பேர், யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்களுடைய பேர், இது குழந்தைகளுக்கெல்லாம் பலிக்காது, சரியா? எதிரி உங்களை கஷ்டப்படுத்துகிறான், ஒவ்வொரு நாளும் அழுக வைக்கிறான், வீம்புக்குன்னுமே பண்ணுறான் அப்படின்னா அதை செய்யுங்க. அவன் எந்த ரூபத்திலாவது எப்படியாவது பிரச்சனையை அவங்க அங்கே இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க, இல்லை உங்ககிட்ட வரமாட்டாங்க, அவ்வளோதான், சரியா? அப்படி வச்சுட்டு அவங்க பேரை சொல்லி என்ன பண்ணுங்க, இங்கே வருங்க, மெதுவாக அப்படி சுற்றுங்க. அவங்க பேரை சொல்லிக்கிட்டு எனக்கு அவன் வரக்கூடாது, என் பிரச்சனைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அப்படியே சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே ஃபீல்ட ஆரம்பிங்க. அப்படியே சொல்லிக்கிட்டு நமச்சிவாய 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 நமச்சி எந்த அளவுக்கு ஃபீல்டாக சுற்ற முடியுமோ ஒரு நிமிடம் விடாமல் நீங்கள் அப்படியே ஃபீல்டாக சுற்றுங்க. அந்த எதிரி என் பக்கத்திலே வரக்கூடாது, என் முன்னாடியே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டுங்க, நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லி 2 கப்புன்னு பிடிச்சிக்கிறோங்க, ரைட் சைடில் பிடிச்சிக்கிறோங்க. பிடிச்சி என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பேப்பர் எதாவது வச்சுக்கிறோங்க, வச்சுட்டு நல்லா மடிச்சிருங்க. மடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், தூரமாக கொஞ்சம் தூரம் ஊரை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஒரு 1/2 அடி 1/4 அடி பள்ளம் தோண்டி மணல் பகுதியில் இந்த எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டு புதைச்சிருக்கும். தண்ணிக்கரை ஓரமாக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லை அப்படின்னா எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லை. இதால் பிரச்சனைகள் வராது, மழை பெஞ்சால் கூட அந்த விதை மேலே முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த எலுமிச்சம்பழத்தை மூடிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது காலை அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போயிடும், போதுமான விஷயம். அன்பு உறவுகளே, நேர்மையாக நீதியாக நியாயமாக செய்யணும். சும்மா சண்டை போட்டான், 1 நாள் 2 நாள் சண்டை போட்டான் அதுக்காக பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. நிரந்தரமாக உங்களுக்கு ரொம்ப பிணி கொடுக்குறான், தொழிலில் அடி மேலே அடி வாங்குறதுக்கு அவன் தான் காரணமாக இருக்கான், உண்மையில் எதிரி அவன் தான் தெரிஞ்சால் அதை செய்யுங்க, நல்லது நடக்கும். அன்பு உறவுகளே, நம்மக்கிட்ட ஜாதகம் திருமண பொறுத்த ஏதாவது பார்க்கணும், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதான் வாட்ஸ்அப் நம்பர். நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணி வச்சுக்கிறோங்க. அன்பு உறவுகளே, மீண்டும் சந்திப்போம்.